நாம் தேவனுடைய செய்திக்காக ஒரு வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கர்த்ததாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக தந்தையே, உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் வாசித்திருக்கிறோம். இந்த வசனத்தில் இருக்கிற சத்தியத்தை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்துள்ள முடியாது ஜெபிக்கிறேன். நீர் எவ்வண்ணமாய் எங்களை மன்னித்தீரோ அவ்வண்ணமாகவே நாங்களும் மன்னிக்கும் சுபாவம் உடையவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். உம்முடைய வசனத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படியே நீ செய்வீர், அதுக்காக நன்றி. அடியனை மறைத்து நீ வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதியை நம்ம வாசித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு, சபைக்கு சொன்ன ஒரு மிக முக்கியமான அறிவுரை, ஆலோசனை, கட்டளை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பை பெற்றோம் என்று சொல்லிவிட்டு அடுத்ததே சொல்றாரு, நீங்கள் நித்திய சுதந்திரத்துக்கு பங்காளிகளாய் மாறும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரால் நம்மை முத்திரித்து வைத்து இருக்கிறார். அப்படி என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, துக்கப்படுத்திடவே கூடாது. நம்ம மீட்பின் நாளில நம்ம காணப்படணும், தகுதியுள்ளவர்களா காணப்படணும். நம்ம எல்லாரும் அந்த உயிர்த்தெழுதல்ல பங்கடைவதற்கு தகுதி ஆகணும். நம்ம எல்லாம் ஒரு நாள் இயேசுவின் அந்த ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். இதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கணும். இதுதான் நம்முடைய வாஞ்சியா இருக்கணும். அப்படி என்றால் இந்த உலகத்திலே வாழும் நாட்களிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை இங்கே ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்குகிறபடியினால் தான் நாம் தேவனுடைய ஆலயம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக கூடி வரும்போது அந்த ஐக்கியத்தில் வரும் பொழுது ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் ஒரு நாள் என்னுடைய பரம ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும். எனக்கென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ஸ்தலத்துக்கு நான் செல்ல வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய ஆசை வாஞ்சையெல்லாம் அந்த இடத்தை அடைவதுதான். இந்த பூலோகத்திலே நம்ம வாழ்கிற நாட்கள் ஒரு கொஞ்ச நாட்கள், சொற்ப நாட்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற வீடு நமக்கு நிரந்தரமான வீடு அல்ல. நம்முடைய ஜீவன் நிரந்தரமான ஜீவியம் அல்ல. நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக மாறணும். தேவன் அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் மட்டும் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, துக்கப்படுத்திடவே கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். நம்மை சகல சத்தியங்களிலும் வழிநடத்துகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, துக்கப்படுத்திடவே கூடாது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வருமா? வரும். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துற காரியங்கள் என்ன? சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்குணம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துகிற காரியம். இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். இந்த மாம்சத்தின் கிரியைகளோடு நம்ம வாழ்வோம் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திட்டே இருப்போம். இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு சொன்னா, நமக்குள்ளே தேவன் கொடுத்த அன்பு குறைய 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 இது வர ஆரம்பிச்சிடும். ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் தெரியுமா? ரோமர் 5ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்க. தேவ அன்பை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நம்முடைய இருதயங்களை ஊற்றுகிறவராயிருக்கிறார்.
இந்த தேவ அன்பு நம்முடைய இதயத்துல ஊற்றப்படும் போது, அந்த தேவ அன்பிலே நம்ம வளர 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 என்ன நடக்கும் தெரியுமா? நாம் தேவனுடைய தன்மையை நாம் அடைவோம். தேவனுடைய சுபாவத்தை நாம் தரித்துக் கொள்வோம். ஏன் இப்படி சொல்லுகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவருடைய தன்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவருடைய தன்மை, அவருடைய சுபாவம். நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தின் காட்சியை ஒரு விசை ஏசாயா பார்த்தார். சிங்காசனத்திலே என் ஆண்டவராகிய கர்த்தர் வீற்றிருக்கிறார், அவரை தேவதூதர்கள் போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி போற்றுகிறார்களாம்? வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் நீங்க வாசித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் தரிசனத்தை காண்கிறார். அங்கே தேவனை எப்படி துதிக்கிறார்கள்? திரள் கூட்டமான தேவதூதர்களின் அந்த கூட்டம், பரிசுத்தவான்கள் எப்படி தேவனை துதிக்கிறார்கள்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நம்முடைய ஆண்டவருடைய மிக முக்கியமான தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்திற்கு மேன்மை எது கொடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா என் ஆண்டவருடைய மன்னிக்கும் சுபாவம். ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ள தேவன். அந்த பரிசுத்தமுள்ள தேவன் எப்படிப்பட்டவர்னா அன்புள்ளவர். அந்த அன்பில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மன்னிக்கிற சுபாவம் இருக்கிறது. ஆகவேதான் அவருடைய பரிசுத்தம் இன்னும் நமக்கு விசேஷித்தவையாய் காணப்படுகிறது. இன்னைக்கு நல்லா கவனிப்போம். நமக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணணும்னா அவருடைய தன்மையை நம்ம அப்படியே நம்ம பெற்றுக்கொண்டு அதுல பலப்படணும். உள்ளான மனுஷன்ல நாளுக்கு நாள் நம்ம வளருகிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படின்னா அநேக நேரங்களில் பிசாசனவன் என்ன செய்யறான்? நமக்கு விரோதமாய் செயல்பட்டு நம்முடைய ஜீவியத்தை அழிக்க வேண்டும், விசுவாச ஜீவியத்தை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி துரிந்து கொண்டே இருக்கிறான். ஆகவேதான் நமக்குள்ள என்ன விதைக்கிறான்? கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், சகல துர்குணம் இதை அவன் விதைத்து கொண்டே இருக்கிறான். நம்ம இதுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்கவே கூடாது. நம்ம சபையில இருக்கிறோம், ஒரு ஐக்கியத்துல இருக்கிறோம். சபைக்கு தலை யாரு? கிறிஸ்து. அப்படின்றால் நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா ஒருவருக்கொருவர் தயவு இருக்கணும், மன உருக்கம் இருக்கணும், மன்னிக்கும் சுபாவம் இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்தது போல நாம் மன்னிக்க அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு மன்னிக்கும் சுபாவத்தை குறித்து தான் உங்களோட நான் பேச இருக்கிறேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த சுபாவமா மன்னிக்கும் சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாய் வந்து நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றார். அவர் கல்வாரி சிலுவையில மரிக்கும் போது கூட அவர் என்ன செய்தார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னார். கொஞ்சம் வாசிங்க, லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஆண்டவர் யாருக்காக இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார்? அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்களா? இல்ல. ஆனா இயேசுவுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள். தான் நேசித்த யூதாஸ்காரியத் துரோகம் பண்ணுகிறான், தான் நேசித்த பேதுரு மறுதலிக்கிறார். அதே போல பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், இவர்கள் எல்லாரும் இயேசுவின் மேல் பொய் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். அவரை பரியாசம் பண்ணினார்கள், அவரை அவமானப்படுத்தினார்கள். போர் சேவகர்கள், ரோம அந்த சேனை தலைவர்கள், அவர்கள் இயேசுவை அவமானப்படுத்தினார்கள், பரியாசம் பண்ணினார்கள், அவர் மேல் துப்பினார்கள், முட்கிரீடம் சூட்டினார்கள், முட்கிரீடம் சூட்டி அடிக்கவும் செய்தார்கள் கோலினால். எத்தனை வேதனை நிறைந்த ஒரு காரியம் என்று யோசித்து பாருங்கள். ஆனா இயேசு இதையெல்லாம் நினைத்து கசப்புக்கு இடம் கொடுக்காம அந்த சிலுவையில அறையப்படும் போது, அந்த சிலுவையில அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கைகளிலே ஆணிகள் கடாவப்பட்டது,
அவருடைய கால்கள்ல ஆணி குத்தப்பட்டது, அவருடைய சிரசுல முட்கிடம் சூழ்ந்திருந்தது. ஆனா இது எல்லாவற்றின் மத்தியிலும் நல்லா யோசித்து பாருங்க, அந்த நேரத்தில் நீங்களும் நானும் இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? அவங்க மேல நம்ம திட்டிருப்போம், அவங்க மேல கோபத்தை நம்ம உமிழ்ந்திருப்போம். ஆனா இயேசு ஒரே ஒரு காரியத்தை தான் செய்தார். பிதாவை நோக்கி ஒரு ஜெபம் பண்றார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இயேசுவின் அந்த சுபாவம் நமக்குள்ள வந்துடணும். அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்தது போல இயேசு நமக்காக வேண்டுதல் செய்தார். நாம் என்றைக்கு இயேசு நமக்கு செய்த அந்த இரட்சிப்பின் கிரியையை விசுவாசித்து இயேசுவிடம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தோமோ, இயேசுவே நம் மன்னியும் என்று கேட்டோமோ, உடனே பிதாவாகிய தேவன் நம்மை மன்னித்து விட்டார். யாருக்குள் மன்னித்து விட்டார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் மன்னித்து விட்டார். கிறிஸ்து இயேசு நம்முடைய பாவத்தின் தண்டனையை அவர் தம்முடைய சரீரத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையில அந்த விளைக்கரையத்தை கொடுத்து விட்டார். அப்படிப்பட்ட இயேசுவை பார்த்துதான் பிதாவாகிய தேவன் நம்மளை மன்னிக்கிறார். ஏன்னா இயேசு நமக்காக ஒரு மன்னிப்பின் மன்றாட்டை அவர் ஏறெடுத்து விட்டார். பிதாவே, இவர்களை மன்னியும், பிதாவே, இவர்களை மன்னியும். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்துல வந்துட்டோம். தேவ சமூகத்துல வந்த பிறகு கூட அநேக நேரங்களில் தவறு செய்கிறோம், பாவம் செய்கிறோம். இப்போ கூட என் ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் இயேசுவிடம் நம்ம தவறுகளை செய்த பிறகு உணர்ந்து ஆண்டவரே நம் மன்னியும் என்று கேட்கும்போது, என் ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் வல்லமையுள்ளவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் 1 யோவான் 1:9 விசுவாசிகளுக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலன் யோவான் சொல்றாரு, நாம் உண்மையாக அவர் சமூகத்துல வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம் என்றால் அந்த பாவங்களை என் ஆண்டவராகிய கர்த்தர் மன்னிக்க, நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நல்லா கவனிப்போம். மன்னித்தார், தொடர்ந்து மன்னித்துக் கொண்டேதான் இருக்கிறார். ஆகவேதான் நம்மிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நாமும் நம்முடைய சகோதர சகோதரிகளை, மனிதர்களை மன்னிக்க வேண்டும். அந்த மன்னிப்பு எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அது மனப்பூர்வமான மன்னிப்பா இருக்க வேண்டும். தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம்ம கிட்ட இந்த மன்னிக்கும் சுபாவம் இருக்கா? இந்த மன்னிக்கும் சுபாவம் இல்லைன்னா ஒரு நாளும் தேவனுடைய சுதந்திரத்துல பங்கு கொள்ளவே முடியாது. அதனால்தான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் கொடுக்க பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை செய்யாதீங்க, துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்றார். நம்ம பரலோகத்துல தேவனோடு இருக்கணும்னா இந்த பூலோகத்துல இருக்கும் நாட்களிலேயே இயேசுவின் இந்த சுபாவத்தை நாம் தரித்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஆண்டுடைய தன்மையில மன்னிக்கும் சுபாவம் அவருடைய தன்மையில மிக முக்கியமான ஒன்று. ஆண்டவர் மோசேக்கு தம்மை எப்படி வெளிப்படுத்தினார் தெரியுமா? யாத்திரையாகும்போது 34 5 6 7 கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவர் அருகிலே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக நடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இது ஆண்டவரே மோசேக்கு தம்மை குறித்து வெளிப்படுத்துகிறார்.
பாருங்க, ஆண்டவருடைய அந்த சுபாவத்தை எப்படி அழகா பரிசுல சொல்றாருன்னா, நியாயம் தீர்க்கிற தேவன் தான். ஆனா ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்குது கவனிங்க. என்ன அருமையா சொல்றாரு, இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். எவ்வளவு தலைமுறைக்கா? 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலை பாவத்தை மன்னிக்கிறவர். பாருங்க, இப்படிதான் அவருடைய சுபாவம் ஆரம்பிக்குது. எடுத்த உடனே தண்டனை கொடுக்கிறவர்னு சொல்ல, மன்னிக்கும் சுபாவம் ஒரு மனுஷன்ட்ட இருக்குன்னா அவன் இரக்கம் உள்ளவனா இருப்பான், தயவுள்ளவனா இருப்பான், மற்றவங்களுடைய அக்கிரமங்களை நினைக்காம அவன் செயல்படுவான். இது ஆண்டவருடைய தன்மை. இன்னொன்னு காரியத்தை கவனிங்க. தேவனை குறித்து சொல்லும்போது ஏசாயா 55 அதிகாரம் 7 வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ஏசாயா சொல்றாரு, அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவர். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவர். நம்முடைய ஆண்டவருடைய சுபாவம் நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் பரிசுத்தமுள்ள தேவன் தான். ஆனா நம்ம தண்டிக்கணும் என்பது அவருடைய கடைசி தண்டனை என்பது கடைசியில வைக்கிற ஒரு காரியம். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் நம்மளை மன்னிக்கணும் 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 தான் இருக்காரு. ஏன்னா அவர் அன்பு நிறைந்தவர், அன்பு நிறைந்த தேவன். அதனால்தான் எசேக்கியல்ல வாசிக்கிறோம், அவருடைய வாஞ்ச கவனிங்க. எசேக்கியல் 18 அதிகாரம் 23 வசனம். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, அவருடைய இருதயத்தின் அந்த ஏக்கத்தை கவனிங்க. துன்மார்க்கன் துன்மார்க்கமான காரியத்தை செய்யறான், ஆண்டவருக்கு அது அருவருப்பா இருக்கிறது, உண்மைதான். ஆனால் கூட அவருடைய இருதயத்தின் வாஞ்சை என்ன தெரியுமா? துன்மார்க்கன் மனம் திரும்ப மாட்டானா? துன்மார்க்கன் திரும்பி தன்னுடைய வழியை விட்டு, பொல்லாத வழியை விட்டு மீண்டும் என்னிடத்தில் திரும்ப மாட்டானா என்ற வாஞ்சையோடு சொல்றாரு, துன்மார்க்கன் சாவது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியம் அல்ல என்று சொல்லிவிட்டு அதனுடைய 32 வசனத்தை கவனிங்க. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவருடைய ஆசை என்ன? மனம் திரும்பு, நாம் உன்னை மன்னிக்க எப்பொழுதுமே ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய இருதயத்தின் வாஞ்சிய விருப்பத்தை நமக்கு தெரிவிக்கிறவராக இருக்கார். அதனால பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நீர் மன்னிக்கிறதில் வல்லவர் என்று சொல்லிதான் அவர்கள் ஜெபித்தார்கள். தானியேல் ஜெபித்ததை கவனிங்க. தானியேல் 9 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டு என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்றாடுகிறார். ஆண்டவரே, உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு, உம்மிடத்தில் இரக்கம் உண்டு. தப்பு செய்த, அக்கிரமம் செய்த, தேவனுடைய வசனத்துக்கு மீறின இஸ்ரவேலர்கள் இப்பொழுது சிறையிருப்பில் இருக்கிறாங்க. ஆனால் கூட என் தேவனே, உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு, மன்னிப்பு உண்டு. மனம் திரும்பினா மன்னிப்பு நிச்சயம் இருக்கிறது என்பதை தானியேல் சொல்லாமல் இல்லை. தாவீதுட்ட கேட்டு பாருங்க. தாவீது சங்கீதத்துல எழுதும் போது சொல்றாரு, சங்கீதம் அதனுடைய 86 அதிகாரம் 5 வசனம் சொல்றாரு, ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தோருமாய் இருக்கிறீர். எவ்வளவு அற்புதமான ஒரு ஜெபம் பாருங்க. தாவீதுக்கு தெரியும், என் ஆண்டவர் அவர் நல்லவர், அவர் மன்னிக்கிறவர். எதுக்கு நான் உங்களுக்கு இதை காட்டினேன்னா, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ராஜ்யத்துல தான் நம்ம போய் சேரணும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா பரிசுத்தமுள்ள தேவன் தான். ஆனா அவருடைய பரிசுத்தத்தின் மேன்மையே அவருடைய மன்னிக்கும் சுபாவத்துல தான் இருக்கு. எவ்வளவு அற்புதமான தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அதனால்தான் இயேசு இந்த உலகத்துல இருந்தபோது உபதேசங்களை கொடுக்கும்போது சொன்னாரு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராயிருங்கள். பாருங்க, நம்முடைய அப்பா, நம்முடைய பரம தந்தை எப்படிப்பட்டவர்னா அவர் பூரண சர்க்குணர். அவரை ஆராதிக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? 1, 2 நல்ல குணம், மீதி கொஞ்சம் கெட்ட குணம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நாம் அவரை போலவே பூரண சர்க்குணராய் இருக்கணும். அப்போ இந்த மன்னிக்கும் சுபாவம் இருந்தாதான் நீங்க பூரண சர்க்குணரா மாறவே முடியும். இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லாமல் இல்லை. பாருங்க, கொலோசியர் 3 அதிகாரம் அதனுடைய 13 வசனம் 14 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒருவரை ஒருவர் தாங்கி
ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க. நம்ம ஒருவர் மேல ஒருவர் தயவாய் மன உருக்கமாய் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிற சுபாவமாய் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா நம்ம ஒரு சமுதாயத்தில் இருக்கிறோம். கருத்து வேறுபாடுகள் வரும், தீமையான எண்ணங்கள் வரும், பொறாமைகள் வரும். ஆனா இது எதுக்குமே நீங்க இடம் கொடுத்துடக்கூடாது. ஒருத்தரை நீங்க எப்படி பார்க்கணும்னு சொன்னா, என்ன காட்டிலும் இவங்க மேன்மையானவர்கள். பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நம்ம கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களா இருக்கணுமா. கிறிஸ்து ஏன் நம்மளை மன்னிக்கிறார் தெரியுமா? கிறிஸ்துவின் அந்த சுபாவம் ஏன் இருக்குது தெரியுமா? அவற்றை காணப்பட்ட அந்த பரந்த மனப்பான்மை, நம்மளை மன்னிக்கிற சுபாவம். அந்த மன்னிக்கிற சுபாவம் எப்படி நமக்குள்ள வரும் அப்படின்னு சொன்னா, நம்ம எப்படி இருக்கணும்? ஒருவருக்கொருவர் நம்ம தயவா இருக்கணும், இரக்கமுள்ளவர்களா இருக்கணும். ஒருவர் நம்மை காட்டிலும் அதிகமா மேன்மையுள்ளவர்களாக கருதணும். இதுக்கு என்ன தேவை? பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பு தேவை. இந்த அன்பு ஒண்ணு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே போச்சு. அப்போ நாம் பூர்ண சர்க்குணர்களாக மாறணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு காரியம், மிக மிக முக்கியமான காரியம் அவசியமாய் தேவைப்படுது. அது என்னது? தேவ அன்பு நமக்கு தேவைப்படுது. நம்ம அன்பு இல்ல. நம்ம அன்பு கொஞ்சம் செல்ஃபிஷ் அன்பு, அதாவது சுய சித்தத்தை நிறைவேற்றணும், எனக்கு 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 அப்படி இல்லை. கிறிஸ்துவின் அன்புல நம்ம வாழணும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்க. அதுல அன்பை குறித்து விவரமா அப்போஸ்தலன் பவுல் எழுதி வைத்திருக்கிறார். அந்த அன்பு என்ன செய்யும்? சகலத்தையும் தாங்கும். அன்பு பொறாமை கொள்ளாது, அன்பு எரிச்சல் அடையாது, அன்பு கசப்பு வைக்காது. இன்னைக்கு நமக்குள்ள அந்த அன்பு வந்துச்சுட்டா போதுங்க, மன்னிக்கும் சுபாவம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த மன்னிக்கும் சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியம் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறது. அதே போல யாரெல்லாம் மன்னிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பதற்கு தகுதி அற்றவர்கள் என்பதையும் வேதம் தெள்ளம் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. நம்ம ஏன் மன்னிக்கணும் என்பதை நான் உங்களோட சொல்ல போறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி, நம்ம எங்கெல்லாம் மன்னிப்பு மிக மிக அவசியம் என்று கேட்டீங்கன்னா, நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வரோம், பலிபீடத்துல காணிக்கையை செலுத்த வரோம். ஆண்டவர் நமக்கு காணிக்கையெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்ய சொன்னார். என்ன அது? மத்தேயு அதனுடைய 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. பலிபீடத்துல போய் உன் காணிக்கையை நீ செலுத்த போகும்போது, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாய் ஆகில். அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. சிம்பிளா சொல்லிட்டார். காணிக்கை செலுத்துவதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிக்கோ. உன் மனசுல கசப்பு இருக்கு, உன் சகோதரன் மேல ஒரு வைராக்கியம் இருக்கு, உன் சகோதரனை குறித்த காரியங்கள்ல நீ கசப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், அவங்கள மன்னிக்க முடியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறானா, அந்த காணிக்கையை போடாத, அப்படியே நிப்பாட்டு. முதல்ல போ, அந்த சகோதரனோட ஒப்புரவாகின பிறகு அந்த காணிக்கையை செலுத்து. நல்லா கவனிப்போம். காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளணும்னா அவர் வைத்திருக்கிற கண்டிஷன் என்ன தெரியுமா? மன்னிக்கும் சுபாவம் இருக்கணும். நம்ம காணிக்கையை செலுத்திட்டு மன்னிக்கும் சுபாவம் இல்லாம நம்ம வாழ்வோம் என்றால் தேவன் அந்த காணிக்கையை அங்கீகரிக்கவே மாட்டார். 2வது, ஜெபிக்கும் போது நம்ம தேவ சமூகத்துல ஜெபிக்க வரோம். அந்த ஜெபம் எப்பொழுது கேட்கப்படும், எப்பொழுது அது தேவனுடைய பார்வையில பிரீதியா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க மன்னிக்கும் சுபாவத்தோட இருப்பீர்கள் என்றால் மாத்திரம் அது நடக்கும். வாசிங்க மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 25ஆம் வசனம், 26ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாகுமானால் பரலோகத்தில் இருக்கிற
உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஜெபிக்க வரும்போது கசப்போட உள்ள வந்துடுறீங்க. உங்க சகோதரனை குறித்தோ சகோதரியை குறித்தோ மற்ற ஜனங்களை குறித்தோ உங்களுக்கு சரியான உறவுகள் இல்லை, சரியான ரிலேஷன்ஷிப் இல்லை, கசப்பை உள்ள வச்சுட்டு இருக்கீங்க. நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா என் தேவன் முதல்ல சொல்வார், முதல்ல போய் ஒப்புரவாகு, அதுக்கப்புறமா வந்து ஜெபம் பண்ணு. பாருங்க, காணிக்கை செலுத்தும் போதும் நம்ம நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்னா மன்னிக்கும் சுபாவத்தோட இருக்கணும். நம்ம ஜெபிக்கும் போதும் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக இருந்து நம்ம ஜெபிக்கணும். அதை தான் தேவன் கேட்பார். அதனால்தான் இயேசு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும்போது சொன்னாரு, மத்தேயு அதனுடைய 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கவனிங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. ஆண்டோட போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிருக்கணுமா? மன்னித்திருக்கணும். எங்கள் கடனாளிகளை ஆண்டவரே நாளை மறுதினம் நான் மன்னிப்பேன், இப்பவுமே என்ன மன்னிச்சிடும் கேட்க கூடாது. என்ன சொல்லணும்? நான் மன்னித்தது போல. அப்பனா பாஸ்ட் டென்ஸ்ல வந்துருச்சு, மன்னிச்சிடணும். ஒருவேளை நீங்க தப்பு செய்யல, தப்பு செய்யாட்டா கூட மன்னிக்கணும். மற்றவங்க தப்பு செஞ்சாங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? அவங்கள கடிந்து கொள்ளணும். அந்த தப்பு அவங்க செய்யறத நீங்க கடிந்து கொண்டு நீங்க வெயிட் பண்ணும் அவங்களை அந்த மன்னிப்பை பெறுவதற்கு. ஒருவேளை அவங்க அந்த கடிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ளனா அது அவங்க பாடு, உங்க பாடுல. ஆனா உங்களுக்கு அவர்களை குறித்து ஒரு கசப்பு இருதயத்துல வந்துடவே கூடாது. இது எப்படி சொல்றேன், வாசிங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். உங்களை குறித்து எச்சரிக்கையா பாருங்க, நல்ல கவனிங்க. யாரை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும்? இப்போ அந்த வாசிக்கும் போது என்னை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். உன் சகோதரர் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை முதல்ல என்ன செய்யணும்? கடிந்து கொள்ளணும். இது அவங்க மேல நீங்க வைக்கிற அன்புக்கு பிரதிபலிப்பு. இப்ப நீங்க அவரை நேசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன செய்வீங்க? நிச்சயமா கடிந்து கொள்வீங்க. சரி, கடிந்து கொள். அப்புறமா அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன செய்யணுமா? மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. அப்ப மன்னிக்கணும். எத்தனை முறை கூட வந்து மன்னிப்பு கேட்டாலும் இன்னும் ஆண்டவர் அழகா சொல்லும்போது மத்திய 18ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் சொல்லுது, 70 தரம் மன்னிக்கணுமா. எப்பெல்லாம் மனஸ்தாபப்பட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னு கேட்கிறாங்களோ மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய இருதயத்துல என்ன இருக்கக்கூடாது? கசப்புக்கு இடமே இருக்கக்கூடாது. நம்ம இருதயத்துல மட்டும் அந்த கசப்பு இருந்துச்சுன்னா அது பாரமா மாறிடும். நீங்க மன்னிச்சு பாருங்களேன். நீங்க மற்றவங்ககிட்ட தப்பு செஞ்சீங்கன்னா மன்னிப்பு கேட்டுருங்க. ஒருவேளை அவங்க உங்களுக்கு விரோதமா செஞ்சாங்களா, மன்னிச்சிருங்க. மன்னிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானம் தேவன் அதை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஏன்னா என் ஆண்டவருடைய சுபாவம் அது. அப்பனா எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் என்ன செஞ்சிடணும்? நம்ம மன்னித்திடணும். ஏன் ஆண்டவர் இந்த மன்னிப்பை குறித்து இவ்வளோ அதிகமாக நம்மை வலியுறுத்துகிறார் என்று சொன்னா 3 முக்கியமான காரணங்கள் உண்டு. ஏன் நாம் மன்னிக்க வேண்டும்? இயேசுவை போல மன்னிக்கும் சுபாவடைகளா இருக்கணும். ஏன்னா முதல் காரியத்தை நல்லா கவனிப்போம். தேவனிடத்திலிருந்து நாம் பெற்ற மன்னிப்பை பாதுகாத்து கொள்ள நீங்களும் நானும் மன்னிக்கணும். முதல் காரியம் வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். கண்டிஷன் வச்சுட்டாரு. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நல்ல கவனிப்போம். இதுக்கு முந்தின பகுதி பாத்தீங்கன்னா இயேசு ஒரு ஜபத்தை கற்றுத்தரார். அந்த ஜபத்துல நம்ம என்ன சொன்னோம்? ஆண்டவர்ட்ட எங்கள் கடனாளிகளை மன்னிப்பது போல நீரும் எங்கள் கடன்களை மன்னியும் சொல்லி கேட்டோம். ஆண்டவர்ட்ட போய் மன்னிப்பு பெற்றுட்டு திருப்பி வந்துகிட்டு கசப்பு வைராக்கியம் வச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்வாரு, நீ மனுஷனை அவனுடைய தப்பிதங்களை நீ மன்னிக்காம போனா உன் பரமபிதாவும் என்ன செய்ய மாட்டார்? மன்னிக்கவே மாட்டார்.
பெற்ற மன்னிப்பை பாதுகாத்து கொள்ள ஒவ்வொரு விசுவாசியும் மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். முதல் காரியத்தை கவனிங்க. எப்படி மன்னிக்கணும்? அத சும்மாலாம் மன்னிக்க கூடாது. ஏதோ ஏனதான உதட்டளவுல இருந்து பேசுறது கிடையாது. எப்படி மன்னிக்கணும் என்று சொல்லும்போது மத்தேயு 18:35, நீங்களும் அவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். பாருங்க, ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற கண்டிஷனை கவனிங்க. நம்ம ஆண்டவர்ட்ட இருந்து என்ன பெற்றுட்டோம்? மன்னிப்பை பெற்றுட்டோம். மன்னிப்பை பெற்ற நாம் சக விசுவாசிகளை, சக மனுஷர்களை மனப்பூர்வம் மன்னிக்க பழகலன்னா நம்மையும் தேவன் என்ன செய்ய மாட்டாரா? மன்னிக்க மாட்டார். அப்போ முதல் காரியத்தை கவனிங்க. ஏன் மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய மன்னிப்பை, தேவன் கொடுத்த மன்னிப்பை பாதுகாத்து கொள்ள நாம் மன்னிக்கணும். ரெண்டாவது காரியம், ஏன் மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னா, வாசிங்க 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5, 10, 11. துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து விசுவாசிகளுக்கு எழுதுறாரு. யார் இந்த மனுஷன்? இந்த மனுஷன் ஒரு விசுவாசி தான். ஆனா பவுலையும் துக்கப்படுத்திட்டான், விசுவாசிகளையும் துக்கப்படுத்திட்டான், ஒரு தவறு செய்துட்டான். அப்போ துக்கம் உண்டாக்கினவன் பவுலையும் துக்கப்படுத்தி இருக்கிறான், ஆண்டவரையும் துக்கப்படுத்தி இருக்கிறான். ஆனால் இந்த மனிதன் மனம் திரும்பிட்டான். பவுலுடைய அந்த உபதேசத்தை கடிந்து கொள்வதற்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பிட்டான். மனம் திரும்பிட்டதுனால இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, விசுவாசிகளை அவனை மன்னிச்சிருங்க, அதிகமா என்ன செய்யாதீங்க, அவனை துக்கத்துல அவன் அழிந்து போக கூடாது. அதுக்காக நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அவனை மன்னித்துன்னு சொல்லிட்டு மன்னித்து ஆறுதல் செய்யுங்கள் சொல்றது மட்டும் இல்ல, உங்க அன்பை அவனுக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லிட்டாரு. சரியா? இது சொல்லிட்ட பிறகு ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்லித்தாரு. என்ன அந்த ரகசியம்? வாசிங்க அதனுடைய 11ஆம் வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இரண்டாவது காரியம், ஏன் மன்னிக்கணும்னு சொல்லுங்க. சாத்தானின் அந்த சதி திட்டத்தை முறியடிப்பதற்கு. சாத்தானாலே நாம் மோசம் போயிடக்கூடாது. பவுல் தன்னை குறித்தும் பேசுறாரு. ஏன் பவுல் தப்பு செஞ்சாரா? இல்லையே, பவுல் தப்பு செய்யல. ஆனா ஏன் அந்த துக்கம் உண்டாக்கின மனுஷனை மன்னிக்கணும்னு சொல்றான்னா, அவன் மனம் திரும்பிட்டான். ஒண்ணு, அவன் மன்னிக்கலனா என்ன ஆகிருமா? சாத்தான் தன்னுடைய தந்திரத்தை செயல்படுத்திடுவான். அதனால நாம் தேவ திட்டத்தை விட்டு விலகிடுவோம். சாத்தானுடைய திட்டம் என்ன? முதல் காரியம், விசுவாசி அழிக்கணும். ஒண்ணு, விசுவாசி அழிக்கிறதோடு நிக்க கூடாது, அவன் சபையின் ஐக்கியத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறான். இரண்டாவது, சபையின் ஐக்கியத்தை கெடுத்த பிறகு அவன் என்ன செய்ய விரும்புறான்? கிறிஸ்து இயேசுவை அவமானப்படுத்த விரும்புறான். இது சாத்தானுடைய தந்திரம். நீங்க சுயநலவாதிகளா என்னைக்குமே இருக்கக்கூடாது. ஒரு மன்னிக்கும் சுபாவுடைய மனுஷன் சுயநலவாதியா இருக்கவே மாட்டான். அவனுக்கு தெரியும், என் ஆண்டவருடைய சபைக்கு விரோதமாய், இயேசுவின் சபைக்கு விரோதமாய் சத்ரு சதி மோசம் செய்யறான், தந்திரத்தை பயன்படுத்துறான். அவனுக்கு தெரியும். அதனால சத்ருவுக்கு நான் இடம் கொடுத்துடக்கூடாது, அவனுடைய தந்திரங்கள் பலிக்க விடக்கூடாது. தேவனுடைய திட்டம் நிறைவேறணும், தேவனுடைய சித்தம் நிறைவேறணும். அதுக்கு என்ன சொல்றாரு? மன்னிச்சிருப்பா. அவன் மனம் திரும்பிட்டால, மன்னிச்சிரு. ஒண்ணு, அந்த மனிதன், தப்பு செய்த மனிதன் இப்ப அவனை மன்னிக்கிறதுனால, அவனுக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துறதுனால அவன் என்ன செய்யறான்? அந்த துயரத்துல இருந்து அவன் அமிழ்ந்து போகாதபடிக்கு அவன் வெளியில வந்துடுறான். அவன் மீண்டும் புதுப்பிக்கப்படுறான். மீண்டும் தேவனுடைய ஐக்கியத்துல அவன் நிலைத்து இருக்கிறான். இது ஒண்ணு. ரெண்டாவது, ஊழியக்காரர்
நமக்கும் அந்த இரக்கமுள்ள சுபாவம் வந்துட்டே இருக்கும். அந்த ஊழியக்காரர் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார்கள், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள். மன்னிக்காத சுபாவம் தேவ சித்தத்தை நம் வாழ்க்கையில, சபையில, குடும்பங்களில செயல்படுவதற்கு தடையாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில மன்னிக்காத சுபாவம் இருக்குதுன்னா ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை மன்னிச்சு எனக்கு கிருபை தாங்க. ஏன் தெரியுமா? இந்த மன்னிக்காத சுபாவம் என்ன செஞ்சிடும், ஒருவேளை நம்ம சரியா தான் இருப்போம், ஆனா இந்த மன்னிக்காத சுபாவம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நமக்குள்ளேயே மேட்டிமை வர ஆரம்பிச்சிடும், நமக்குள்ளேயே கசப்பு வர ஆரம்பிச்சிடும். இந்த கசப்பு என்ன தெரியுமா செஞ்சிடும், தேவனுடைய கிருபையை விட்டு நம்மளை விலக்கிறோம். அதனாலதான் எபிரேய ஆக்கியோன் எழுதும்போது சொல்வாரு, கசப்பான வேர் முளை தழும்பி கிருபையை விட்டு நம்மளை என்ன செஞ்சிருமா, விலக்கிறோம். தேவ பிள்ளைகளே, சத்ருவின் சதி திட்டத்துக்கு நம்ம கை கொடுக்க கூடாது. அதாவது நீங்க சத்ருவின் திட்டத்துக்கு நீங்க ஆமோதிக்கிறவர்கள் இல்ல, ஆனா நீங்க கை கொடுத்துறாதீங்க. அதனால தேவ சபை பாலாகும், தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். மன்னிக்கும் சுபாவம் எதுக்கு தேவைனா, பவுல் சொல்றாரு, நாம் சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்யணுமா. அப்ப ரெண்டாவது, சாத்தானுடைய திட்டத்தை முறியடிப்பதற்கும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வேண்டும். மூணாவது, ஏன் மன்னிக்கும் சுபாவம் நமக்கு வேணும் அப்படின்னு கேட்டா, இந்த மன்னிக்கும் சுபாவத்துல இன்னொன்னு ஒரு காரியம் இருக்கு, அது உங்களுக்குரியது. கொஞ்சம் வாசிங்க நீதிமொழிகள் அதனுடைய 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. மன்னிக்கும் சுபாவம் நமக்கு என்ன கொண்டு வரும்? நல்ல மதிப்பை கொண்டு வரும், கனத்தை கொண்டு வரும், மகிமையை கொண்டு வரும். இப்ப யாருக்கு நன்மை சொல்லுங்க? நமக்கு தான் நன்மை. ஹல்லேலூயா. ஆம்பிளிஃபைட் பைபிள்ல வாசிக்கும் போது அது எப்படி எழுதியிருக்குன்னா, and it is his honor and glory to overlook a transgression or an offense without seeking revenge and harboring resentment அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதாவது மன்னிக்கிற சுபாவத்துல எப்படிப்பட்ட மன்னிக்கிற சுபாவம்னா, அந்த மன்னிக்கிற சுபாவத்துல பழி வாங்குதல் இருக்கக்கூடாது. நிறைய டைம் மன்னிப்போம் சொல்லுவோம், ஆனா என்ன வச்சுட்டு இருப்போம், உள்ள ஒரு வஞ்சகம் வச்சுட்டு இருப்போம். ஒரு நாள் பழி வாங்குற எண்ணமே வச்சுக்க கூடாது. அதே போல கசப்பு இருக்கவே கூடாது. இந்த ரெண்டும் இருக்கவே கூடாது. இப்படி நீங்க மனப்பூர்வமா மன்னிச்சா, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, உங்களுக்கு அது மகிமையை தேடி தரும், அது உங்களுக்கு கனத்தை தேடி தரும், அது உங்களுக்கு நல்ல மதிப்பை தேடி தரும். இந்த மன்னிக்கு சுபாவத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல பரிசுத்தவான உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அந்த பரிசுத்தவான் மன்னிக்கிற சுபாவம் உடையவராய் இருந்தபடியினால அவருக்கு இந்த 3 விஷயமும் அவருக்கு உரியதாய் இருந்தது. தேவன் அவர் மேல் இரக்கமுள்ளவராயிருந்தார், தேவன் அவருக்கு தயவு பாராட்டினார், அவருடைய மன்னிப்பை அப்படியே பத்திரமா பாதுகாத்தார். அதே போல அந்த மனிதன் மூலமாக தேவனுடைய சித்தம் நிறைவேறினது. பிசாசின் திட்டங்கள், பிசாசின் சதி யோசனைகள் எல்லாம் நஷ்டமானது. தேவன் அந்த மனிதனுக்கு ஒரு கனத்தையும் மகிமையும் கொடுத்து அந்த மனிதனை மேன்மைப்படுத்தினார். அந்த மனிதன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல யாக்கோபின் மகனாகிய யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த யோசேப்பை குறித்து நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் உண்டு. இந்த யோசேப்பு நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபுடைய மகன். அது கூட சாதாரண மகன் அல்ல. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர் யாக்கோபுக்கு செல்ல பிள்ளை. அந்த செல்ல பிள்ளைக்கு தகப்பன் என்ன செய்தாராம், பல வர்ணமான அங்கிய தைத்து கொடுத்தாரா, நல்ல சூப்பரான கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸை கொடுத்தார். இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய செல்ல பிள்ளைகளா இருந்தா ஆண்டவர் நமக்கு நல்ல நல்ல அலங்காரமான வஸ்திரங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, இன்னும் பல அற்புதமான அலங்கார வஸ்திரங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு செல்ல பிள்ளையா இருக்கணும். செல்ல பிள்ளை மட்டும் இல்ல, பரிசுத்தத்தை வாஞ்சித்த ஒரு மனிதன். அவனுடைய சகோதரன்மார்கள் தப்பிதம் செய்யும் போது அவங்களுடைய துர்குணத்தை கண்டு சும்மா இருந்ததே இல்லை.
அப்பாட்ட போய் சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு போத்திபாரின் மனைவி தப்பு செய்ய அழைக்கும் போது கூட அந்த பரிசுத்தத்தின் மேல் வாஞ்சை இருந்தபடினால்தான் யோசேப்பால் அதை எதிர்த்து நிற்க முடிந்தது, அதை மேற்கொள்ள முடிந்தது. அப்போ இந்த யோசேப்பு பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற ஒரு நல்ல தேவ மனிதனாய் காணப்பட்டார். இன்னைக்கு நாம் பரிசுத்த பிதாவை ஆராதிக்கிறோம். நம்முடைய வாஞ்சி என்னவா இருக்கணும்? அவருடைய பரிசுத்தத்தை அடைய வாஞ்சிக்கணும். அது மட்டுமல்ல, இந்த யோசேப்புடைய இன்னொரு நல்ல குணம் என்னன்னா, நல்ல சொப்பனம் காண்கிறவர். இதே ஆதியாகமம் 37 அதிகாரம் 5 முதல் 10 வசனத்தை வாசித்து பாருங்க. சொப்பனங்களிலே ஆண்டவர் யோசேப்போடு பேசினார். என்னாகவும் 12 அதிகாரம் 6 வசனத்துல ஆண்டவர் தாமே சொன்னார், நான் என் தீர்க்கதரிசிகளோடு சொப்பனத்தின் மூலமாக பேசுவேன். அப்போ ஆண்டவர் யோசேப்போட சொப்பனத்தின் மூலமாக பேசினார். வரப்போகும் காலங்களில் உள்ள காரியங்களை குறித்து முன்கூட்டியே சொன்னார். அப்படின்னா இந்த யோசேப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் யோசேப்போட பேசுகிறவராயிருந்தார். அது மட்டுமல்ல, இந்த யோசேப்பு தன் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன். 17 வயசுல தகப்பன் சொல்றாரு, உன்னுடைய சகோதரர்கள் ஆடை மேய்ப்பதற்காக சீகேமுக்கு போயிருக்கிறார்கள், அவர்களை விசாரிக்க போ என்று சொன்னார். எப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு போய் விசாரிக்க சொன்னார்? இந்த சகோதரர்களை குறித்து நீங்கள் நல்லா கவனிக்கணும். இதே 37 அதிகாரம் 4 வசனம், 37 அதிகாரம் 11 வசனம், 37 அதிகாரம் 18 முதல் 20 வசனத்தை வாசித்து பாருங்க. அதுல இந்த சகோதரர்கள் இந்த யோசேப்பை பகைத்தார்கள். இந்த சகோதரர்கள் யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டார்கள். இந்த சகோதரர்கள் யோசேப்பை கொலை செய்ய சதி யோசனை பண்ணினார்கள். அது மட்டுமல்ல, இந்த சகோதரர்கள் தான் பிற்பாடு யோசேப்பை 20 வெள்ளி காசுக்கு அடிமையாக விற்றார்கள் இஸ்மவேலர்கள் கைரத்திலே. இந்த சகோதரர்களை விசாரிக்கணும்னு அப்பா சொல்றாரு. இவர் போறாரு, விசாரிக்க போனாரு. சீகேம்ல இருந்து தோத்தானுக்கு போனாரு. அவங்க பார்த்தாங்க சகோதரர்கள், ஆஹா சொப்னக்காரன் வந்துட்டா, காலி பண்ணிடுவோம். ஆனா நல்ல வேலை, அங்க ஒரு ரூபன் ஒருத்தர் இருந்தாரு. அங்க ரூபனும் ஒரு யூதாவும் 2 நல்ல சகோதரர்கள் இருக்காங்க. கொஞ்சமாவது இரக்கம் இருக்கு. அவங்க பார்த்தாங்க சகோதரனை கொலை செய்வதுல இருந்து காப்பாத்திட்டாங்க. காப்பாத்திட்டு செஞ்சாச்சு, நேரா அடிமையா வித்துட்டாங்க. இப்போ யோசேப்புடைய வாழ்க்கை பாருங்க, அடுத்தது எங்க போகுது? போத்திபாருடைய வீட்டுல போய் சேருது. போத்திபார் யார்? எகிப்து தேசத்துல பார்வோன் ராஜாவினுடைய பிரதானியா இருக்கிறவன் தான் இந்த போத்திபார். தலையாரிகளுக்கு அதிபதியா இருந்தவன் தான் இந்த போத்திபார். நல்ல ஒரு பெரிய அதிகாரி. அந்த அதிகாரி வீட்டுல தான் அடிமையாக விற்கப்பட்டார். அந்த அடிமையாக விற்கப்பட்ட இடத்துலையும் பாருங்க, அவரு பயங்கர கஷ்டப்படுறார். அங்க போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறார். ஏன்னா யோசேப்பு அவளுடைய ஆசைக்கு இணங்கவில்லை. உடனே பொய் குற்றச்சாட்டு வைத்து வீணான பழி சுமத்தி அவனை அவமானப்படுத்தி யோசேப்பை கடைசியில சிறைச்சாலையில தள்ளிடுறாங்க. பாருங்க, இதுல இருந்து யோசேப்புடைய பொறுமை, யோசேப்புக்கு தேவன் மேல் இருக்கிற பயத்தை நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு பொறுமைசாலி, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர், தேவனை பற்றும் பயத்தோட வாழ்ந்த ஒரு மனுஷன். அவருக்குள்ள ஒரு இரக்க குணம் இருந்துட்டே இருந்துச்சு. யோசேப்புக்கு விரோதமாக சகோதரர்கள் பகைத்தார்கள், கொலை செய்யற அளவுக்கு துணிந்துட்டாங்க, அடிமையா வித்துட்டாங்க. இந்த யோசேப்புடைய சுபாவம் என்ன தெரியுமா? அந்த சகோதரர்கள் மேல் கசப்பு வைக்கவே இல்லை. நல்லா கவனிப்போம். ஏன் எப்படி சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்டா, நீங்க நினைக்கலாம் சகோதரர்கள் எகிப்துல அவர் பார்க்க வந்த போது தானே அவர் மன்னிச்சாரு. இல்ல, அவர் என்னைக்கு எகிப்துல அடிமையா விற்கப்பட்டாரோ அந்த நாள்ல இருந்தே இந்த யோசேப்புக்கு தன் சகோதரர்கள் மேல எந்த கசப்பு கிடையாது, எந்த வைராக்கியம் கிடையாது. அவங்க செய்தது தவறான செயல், ஒரு மோசமான செயல். ஆனா அவர் இரக்கமுள்ளவராக தான் இருந்தார். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, இரக்கம் உள்ளவனுக்கு தான் தேவன் இரக்கம் பாராட்டுவார். யாக்கோபு 2 அதிகாரத்துல வாசிக்கிறீங்க, இரக்கம் உள்ளவனுக்கு தேவன் இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் நீங்க கவனிங்க, இப்போ பார்வோனுடைய அந்த பிரதானி போத்திபாரின் வீட்டில அடிமையாய் இருந்த அந்த யோசேப்புக்கு விரோதமா ஒரு பொய் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இப்போ பார்வோனினுடைய சிறப்பு அந்த சிறைச்சாலையில ஸ்பெஷல் ஜெயில தூக்கி போடப்பட்டிருக்காரு. அந்த போடப்பட்ட இடத்தையும் கர்த்தர்
யோசேப்போடு இருந்தார் என்று வேதம் சொல்லிட்டு ஒரு முக்கியமான காரியத்தை அங்க சொல்லுது. நல்ல கவனிங்க. ஆதியாகமம் அதனுடைய 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவனுடைய தயவு யாருக்கு கிடைச்சதுங்க? யோசேப்புக்கு கிடைத்தது. ஏன் தெரியுமா? தேவன் ஒரு ஃபார்முலா வச்சிருக்காரு. யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இரக்கம் உள்ளவன் மேல் நான் இரக்கம் உள்ளவனா இருப்பேன், தயை உள்ளவன் மேல் நான் தயவுள்ளவனா இருப்பேன். அப்படின்னா போத்திபாரின் வீட்டிலே இருக்கும் பொழுதே தன்னை பகைத்த, தனக்கு விரோதமான காரியத்தை செய்த சகோதரர்கள் மேல எவ்வித கசப்பும் யோசேப்புக்கு இல்லை என்பதை நமக்கு தெளிவாகிறது. அதனால்தான் ஆண்டவர் இந்த இடத்துல அவமானப்பட்டு தலை குனிந்து யோசேப்பு நிற்கும் போது, ஜெயில இருக்கும் போது ஆண்டவர் அவன் மேல் தயை பாராட்டினார். ஜெயில் அதிகாரி கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார். அந்த ஜெயில் அதிகாரி அவன் மேல் வைத்த குற்றச்சாட்டை இப்போ பார்க்கல, ஒன்னே ஒண்ணுதான் பார்க்கிறான். கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார், கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திடாதீங்க. கசப்பு, வைராக்கியம் இதெல்லாம் இருக்குன்னா, மன்னிக்காத சுபாவம் இருக்குன்னா ஆவியானவர் நம்ம விட்டு விலகி விடுவான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள நல்ல ஒரு இருதயம். தன்னை பகைத்த, தன்னை அவமானப்படுத்தின, தன்மேல் பொறாமை கொண்ட சகோதரர்கள் மேல் கசப்பு வைக்கவில்லை, அவங்கள மன்னிச்சிட்டார். இதுக்கு பிறகு பாருங்க, ஆண்டவர் இந்த யோசேப்பை லிஃப்ட் பண்ணி சமஸ்த எகிப்துக்கும் அதிகாரியாய் உயர்த்தினார். சிறுமையிலிருந்து ஒரு மேன்மையை தந்தார். அவருக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை தந்தார். இப்ப அதிபதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் சகோதரர்களுக்கு எல்லாம் தெரியாது. பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்சத்துல சாப்பாட்டுக்காக யார் வராங்க? சகோதரர்கள் வராங்க. இந்த சகோதரர்களை பார்த்தாரு. இவருக்கு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா சகோதரர்கள் என்ன செய்யல? கண்டுபிடிக்கவே முடியல. பாருங்க, இந்த மனுஷன் மறக்கவே இல்லை. அந்த சகோதரர்களை பார்த்து தன்னை வெளிப்படுத்தாம அப்படியே கொஞ்சம் அப்படியே அவங்களோட பேச ஆரம்பிச்சு, அவங்க அப்பா எல்லாம் எப்படி இருக்காரு, எல்லா காரியத்தையும் விசாரிச்சுட்டாரு. அதுக்கு பிறகு பாருங்க, அவருடைய உள்ளம் எப்படி அன்பினால நிரம்பி இருக்கிறதுன்னு சொல்றத எப்படி நம்ம காட்டுறாரு பாருங்க. வாசிங்க, யாதியாகமம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கொஞ்சம் வாசிங்களேன். அவன் சத்தமிட்டு அழுதான். எந்த சகோதரரை பார்த்து? தன்னை பகைத்த, தன்னை வெறுத்த, கொலை செய்ய நினைத்த, அடிமையாய் விற்ற அந்த சகோதரருக்கு மேல அன்புங்க. அழுதானா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தருக்கு நல்ல பெரிய அதிகாரம் இப்ப கையில வந்துருச்சு. இப்ப சமஸ்த எகிப்துக்கே இவன் தான் அதிகாரி. பார்வோன் கூட ஒண்ணுமே இல்லை. இப்ப பார்வோன் கூட அவரு சும்மா சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்காரு. ஆனா யோசேப்பு சொன்னாதான் எல்லாம் நடக்கும். இந்த நேரத்துல தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தி இருக்கலாம், தன்னுடைய வல்லமையை காட்டியிருக்கலாம். இந்த ரிவெஞ்சே இல்லைங்க. உள்ள கசப்பு இருந்தா தான் ரிவெஞ்ச் எடுக்க தோணும். கசப்பே இல்லையே. நான் தான் சொன்னேன், ஆரம்பத்துல இருந்தே இந்த நிலை அவருக்கு இருந்துச்சு. ஏதோ இப்போ திடீர்னு வந்ததில்லை. ஏன் தெரியுமா? ஏன் அப்படி இன்னும் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, யோசேப்புக்கு யார் திருமணம் செய்து வைத்தார்? பார்வோன் திருமணம் செய்து வச்சார் இல்லையா? அவருக்கு 2 மகன்கள் பிறக்கிறாங்க. ஒருத்தர் பேரு மனாசே. அந்த மனாசேன்னு பேர் ஏன் வச்சாரு? எனக்கு என் வருத்தத்தெல்லாம் நீக்கி என்னை ஆறுதல் படுத்தி அதை மறக்க வைத்தார். வருத்தத்தையே மறக்க வச்சாருங்க. அதனால ஃபர்ஸ்ட் பையனுக்கு பேர் என்ன? மனாசே. 2வது பையன் பிறந்தா எப்ராயிம். என்ன பேர் வச்சுட்டாரு? என்னை பழுக பண்ணினார். நான் சிறுமைப்பட்டவனாய் ஒரு அடிமையாய் வந்தேன், என்னை பழுக பண்ணினார். என்ன அற்புதம் பேர் வைக்கிறார். இன்னைக்கு நம்மளாம் பேர் என்னன்னோ வைக்கிறோம். ஆனா அவர் பேர் காரண பேரா வைக்கிறார். மனாசேன் பேர் வைக்க முடிச்சாலும் என்னை மறக்க பண்ணினார். அதாவது வருத்தம் இருந்திருக்கு, ஆனா கசப்பு இல்ல. அது கூட ஆண்டவர் மறக்க பண்ணார். நல்லா கவனிங்க. ஒருவேளை யாராவது உங்களுக்கு தீமை செஞ்சுட்டாங்க, உங்களுக்கு விரோதமாக அவமானமான காரியம் செஞ்சுட்டாங்க, நீங்க மன்னிச்சு 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 போயிட்டே இருங்களேன். ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வருத்தத்தை ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிடுவார். ஏன் தெரியுமா? அவருடைய அன்பு உங்க இருதயத்தை நிரப்ப ஆரம்பிச்சிடும்.
தேவ அன்பு உங்களுக்குள்ள நிரம்ப 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 அந்த தேவ அன்பிலே நீங்கள் பெருக பெருக பெருக. ஒன்னு சொல்லட்டும், உங்களுடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்படுவான், தெய்வீக சுபாவத்தை தெரிந்து கொள்வான், இயேசுவின் சுபாவத்தை தெரிந்து கொள்வான். யோசேப்புக்கு இந்த மன்னிக்கு சுபாவம் ஏன் வந்துச்சுன்னா, இந்த கசப்பு இல்லைங்க, அந்த வைராக்கியம் இல்லை. மனாசேன் பேர் கூட அழகா வச்சுட்டாரு. ஆண்டவர் என்ன மறக்க பண்ணினார். ஆனா எதை மறக்க பண்ணினார்? அந்த சகோதரர்கள் செய்த அந்த துர்குணத்தை, அவர்கள் செய்த தீய செயல்களை மறக்க பண்ணினார் இல்லையா? இப்ப அவர் முன்னாடி வந்து நிக்கிறாங்க, மறந்துட்டார். ஓ, மறக்கல. இப்ப சகோதரர்னு அடையாளம் காண முடியுது. அந்த சகோதரரை பார்த்தோன்னே அழுதாருங்க, சத்தமிட்டு அழுதார். சத்தமிட்டு அழுது எந்த சொன்னாரு, நான் தான்ப்பா யோசேப்பு, என் தகப்பன் உயிரோடு இருக்காரா? சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டு சொல்றாரு, அந்த சகோதரர்களையும் இப்போ அப்படியே ஆச்சரியப்படுறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல, வகையா மாட்டிட்ட மாதிரி அப்படின்னு இருக்காங்க. உடனே அந்த சகோதரரை பார்த்து சொல்றாரு, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்கும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது, இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். முதல் காரியத்தை சொன்னேன், ஏன் மன்னிக்கணும்னு கேட்டீங்கன்னா, நாம் ஆண்டுகிட்ட இருந்து பெற்ற மன்னிப்பை என்ன செய்யணும்? தற்காத்து கொள்ளணும். இப்ப யோசேப்புக்கு இரக்கம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவருடைய மன்னிப்பு அது தற்காத்து கொண்டார், அவர் மன்னிக்கிற சுபாவத்தினால. 2வது நல்ல கவனிங்க, இந்த நேரத்துல பிசாசானவனால் மோசம் போகாதபடிக்கு இவர் மன்னித்ததுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு அந்த யாக்கோபின் சந்ததியை அழியலங்க. நம்முடைய முற்பிதாக்கள் என்று சொல்லும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப். யாக்கோபுக்கு எவ்வளவு பிள்ளைகள்? 12 பிள்ளைகள். அவங்களை வைத்தான் 12 கோத்திரம். ஒரே ஒரு வினாடி யோசித்து பாருங்களேன், இந்த யோசேப் மட்டும் மன்னிக்காம போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பிசாசன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி இருப்பான். இந்த 12 கோத்திரம் இன்டாக்டா இருந்ததுக்கு காரணம் என்ன? ஐக்கியமா இருந்ததுக்கு காரணம் என்ன? இந்த யோசேப்பின் மன்னிக்கும் சுபாவம். தீமை செய்தது உண்மைதான், ஆனா யோசேப்புடைய பார்வை பரலோகத்துக்குரிய பார்வையா இருந்துச்சு. யோசேப்புடைய பார்வை தான் ஆராதிக்கிற தேவனுடைய பார்வையா இருந்துச்சு. ஏன்னா தேவனுக்கு பயப்படும் பயம் இந்த யோசேப்பிட்ட காணப்பட்டது. மாம்சீக பிரகாரமாக யோசிக்கல, என் சகோதரர்கள் எனக்கு இவ்வளவு தீமை செய்தார்கள், இவனுக்கு நான் தீமை செய்வேன் நினைக்கவே இல்லை. இந்த கோத்திரத்தை இன்டாக்டா பாதுகாத்துட்டாரு. நல்ல கவனிங்க, சபையில் இருக்க ஐக்கியத்தை கெடுப்பது கசப்பும் வைராக்கியமும் மன்னிக்காத சுபாவமும். ஆனா அதே மன்னிக்கும் சுபாவம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் நான் ஒன்று சொல்லட்டும், சபையின் ஐக்கியம் பாதுகாக்கப்படும், தேவனுடைய திட்டம் நிறைவேறும், தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கை மூலமாக நிறைவேறும். இன்றைக்கு நம்ம 12 கோத்திரத்தை குறித்து வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனம் என்று சொல்லி பாராட்டுகிறோம். எருசலேமிலே 12 கோத்திரத்தினுடைய பெயர்கள் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பரலோகத்துல 12 கோத்திரத்துக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கிறது. அந்த மதிப்பை பெற்றதுக்கு காரணம் என்ன? இந்த யோசேப்பு. ஆகவேதான் அவருடைய தகப்பனாராகிய யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொன்னாரு? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம். யோசேப்பை குறித்து யாக்கோபு ஆசீர்வாதமாக கூறின தீர்க்க தரிசன வார்த்தை கவனிங்க. யோசேப்பு 22ஆம் வசனம், யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அடுத்தது கவனிங்க, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். அல்லேலூயா. அவன் என்ன ஆயிட்டங்க? மெய்ப்பன். மெய்ப்பன் யாரு? நல்ல மெய்ப்பன் யாரு? நல்ல மெய்ப்பன் யாரு? தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவர். நல்ல மெய்ப்பன் என்ன செய்வார் தெரியுமா? மந்தையை சிதறடிக்க விடவே மாட்டாரு, மந்தையை இன்டாக்டா பாதுகாப்பார். நல்ல மெய்ப்பன் ஆடுகளின் நலனுக்காக போராடுவார். நல்ல கவனிமா,
இன்னும் ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு, இஸ்ரவேலின் கண்மலை. கல்மலை மேல் கட்டப்பட்ட வீடு தான் நிலை நிற்கும். யோசேப்புடைய மன்னிக்கும் சுபாவம் எவ்வளவு நல்ல காரியத்தை செய்தது கவனிங்க. அது சொல்றாரு, தேவனுடைய திட்டம் நிறைவேறட்டும் என் வாழ்க்கை மூலமாக, நான் உங்களை மன்னிக்க ஆயத்தமா இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க என்ன விட்டு போட்டீங்க, என் மேல பொறாமை கொண்டீங்க, என்ன பகைச்சிங்க, இதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை, நான் மன்னிச்சிடுறேன். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு சொல்றாரு. நீங்க சஞ்சலெல்லாம் பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம். ஜீவ ரச்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இந்த மன்னிக்கும் சுபாவம் பிசாசின் சதி மோசத்திலிருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தது. யோசேப்பையும் பாதுகாத்து. இல்லைன்னா யோசேப்பு நம்ம பேரே வராது இல்ல. யோசேப்புடைய பேர் வர்றதுக்கு காரணம் என்ன? இந்த யோசேப்புடைய அந்த சிறப்பு இதுலதான் இருக்கு. 12 கோத்திரமும் இன்றைக்கு நிலைத்து இருக்குதுன்னா அந்த யோசேப்பினுடைய மன்னிக்கும் சுபாவம். இது 2வது காரியம். 3வது காரியத்தை சொன்னேன், மன்னிக்கும் போது இன்னொன்னு காரியம் நடக்கும். என்னது நடக்கும்? உங்களுக்கு கனத்தை கொண்டு வரும், உங்களுக்கு மகிமையை கொண்டு வரும், உங்களுக்கு தேவன் ஒரு மேன்மையை தருவார். இந்த யோசேப்பு பாருங்க, யாக்கோபுக்கு மூத்த பையனே கிடையாது. சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு போகணும்? மூத்தவருக்கு தான் போகணும். ஆனா மூத்தவர் ரூபன் என்ன செஞ்சிட்டார்? தப்பு செஞ்சிட்டார். தன் தகப்பனுக்கு துரோகம் செஞ்சதுனால சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு போச்சு தெரியுமா? யோசேப்புக்கு போச்சு. 1 நாளாகமும் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்டபுத்திரன், ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதன் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்டபுத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. நல்ல கவனிங்க. இப்ப யோசேப்புக்கு அந்த சேஷ்டபுத்திர பாகம் வந்துருச்சு. மேன்மை பாத்தீங்களா? நீங்க மன்னிக்கிற சுபாவம் உடையவர்களா இருந்தீங்கன்னா தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவா. இன்னும் இதுல இன்னொன்னு மேன்மை யோசேப்புக்கு கிடைச்ச மேன்மை சொன்னா, தேவன் அவரை ஆசீர்வதித்தார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. 25ஆம் வசனம். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வவல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்கள் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக என்று சொல்லி யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா இகபர ஆசீர்வாதத்தினால் தேவன் ஆசீர்வதித்தார். யோசேப்புக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். அதே போல சகல ஆவிக்குரிய உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்தார். 3வது மிக முக்கியமான காரியத்தை கவனிக்கணும். இதுல யோசேப்பு தன் சகோதரர்ல எப்படிப்பட்டவனா மாறிட்டான்? விசேஷித்தவனாய் மாறிட்டான். ஹல்லேலூயா! எவ்வளவு அற்புதம் பாருங்க. மன்னிக்கும் சுபாவம் ஒரு மனிதனை விசேஷித்தவனாய் மாற்றிவிடும். விசேஷித்தவன் என்று சொன்னா என் தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். இன்னைக்கு மன்னிக்கும் சுபாவம் நமக்கு இருக்கா? இந்த மன்னிக்கும் சுபாவம் அவங்க அப்பா இருந்த காலத்துல மட்டும் இல்ல, பிற்பாடும் நீங்கள் பார்க்கிறீங்க. சகோதரர்கள் போய் சந்தேகப்பட்டு யோசேப்பு நம்மள மன்னிப்பாரோ மன்னிக்க மாட்டாரோன்னு சொல்லி அப்பா இருக்கும்போதே சொன்னாரு, நீங்க மன்னிச்சிருங்கன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அழுவாங்க, போய் பாதத்துல போய் விழுவாங்க. அப்போ கூட யோசேப்பு சொன்ன வார்த்தை தெரியுமா? பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். பயப்படாதீங்கன்னு சொல்லி அந்த சகோதரர்களை உற்சாகப்படுத்துகிறார். எதுக்கு நான் இதை சொல்றேன்? மன்னிக்கிற சுபாவம் உடையவர்களா இருப்போம். இந்த மன்னிக்கிற சுபாவம் முதலாவது நம் தேவனிடத்திலிருந்து பெற்ற மன்னிப்பை தற்காத்து கொள்ள உதவி செய்யும். இதை மன்னிக்கும் சுபாவம் நம்ம உடையவர்களா இருப்போம் என்றால் நாம் சத்ருவின் சதி மோசத்துக்கு ஆளாக மாட்டோம். மாறாக தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை நம் வாழ்க்கையில நிறைவேற்றுவோம். 3வது, இந்த மன்னிக்கும் சுபாவம் தான் உங்களுக்கு மேன்மையை தரும், கனத்தை தரும், நல்ல மதிப்பை கூட்டி தரும். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். கர்த்தர் உங்களோடு இருந்து எப்பொழுதும் உங்களை வழி நடத்துகிறவராயிருப்பார். கர்த்தர் தாமே அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக.